காய்ஸ், வெல்கம் டு எஸ்பி டெக்கர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெயில் செட் தான் செய்ய போகிறோம். அதாவது நம்மளோட நெயில்ஸ் வச்சு ஃபேக் நெயில்ஸ்லாம் போட்டிருக்கோம்னா அந்த செட் மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே அது செய்யறதுக்காக நான் 2 A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதுவும் நம்மளுக்கு இவ்வளோ பெருசுலாம் தேவைப்படாது. நம்ம பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்மளுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படாது. பேப்பரு, ஃபெவிகாலு, சிஸ்ஸரு, அப்புறம் டபுள் சைட் டேப் அந்த மாதிரிலாம் தேவைப்படும். ஸோ அவ்வளோதான். இது நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே நான் கரெக்டாக கோடெலாம் நான் எடுக்கலை. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் கோடெலாம் எடுக்கலை. கரெக்டாக சென்டிமீட்டர்லாம் நான் எடுத்து ஒன்றும் பண்ணலை. இப்போ நான் அப்படியே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த டப்பா மாதிரி நீங்கள் இதை எடுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் எதுவும் சொல்லலை, உங்களுக்கு இஷ்டப்பட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வேறு தானே அடுத்த டப்பா எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் குட்டியாக எடுக்கணும். எல்லாம் நீங்கள் கீழே வைக்கிறதா இருந்தால், கீழே டப்பா வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் கீழே தான் இது யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வைக்கிறதுக்காக நீங்கள் அதை விட கொஞ்சம் குட்டியாக தான் செய்யணும். ஓகேவா? ஸோ இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சா? அவ்வளோதான். இதை நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் நம்ம மடக்கியே பண்ண போகிறோம். அந்த கோட்லேருந்து இந்த கோடை பண்ண போகிறேன். நான் 2.5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதில் நான் தப்பாக எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் 2.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2.5 சென்டிமீட்டர் எடுத்து இந்த மாதிரிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதை நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். ஓகேவா? ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி மடக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கோ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி பண்ணால் மடக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நான் இதை மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 4 சைடுமே நான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மடக்கியும் விட்டுக்கோங்க. இப்போ இதை நான் ஒட்ட போகிறேன். அது மாதிரி மடக்கி விட்டு அதுக்கப்புறமா நான் ஒட்டுறேன். நான் உங்களுக்கு நிறைய ஸ்பீடில் வச்சு காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ அது பண்ணியாச்சு. இப்போ அது நம்ம மேலே இருக்க அந்த டப்பா செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி அதை விட கொஞ்சம் குட்டியான ஒரு கோடுலாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் அப்போ இருந்தது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது கட் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? இது பாருங்கள், பாதிலாம் கட் பண்ணிட்டேன். இதில் நான் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் 2.5 சென்டிமீட்டர் எடுக்கலாம். இதுக்கு 2 சென்டிமீட்டர் எடுத்தால் போதும். இப்போ நான் அப்போ கட் பண்ண மாதிரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மடக்கியும் விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் மடக்கி விட்டாச்சா? இப்போ இதை நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கும் நான் எல்லாத்தையுமே ஸ்பீடாக தான் காமிக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப காமிக்கணும்னு அவசியம் வேணும்னு சொல்லிட்டு தான். ஓகே, அவ்வளோதான். இது கரெக்டாக செட் ஆகிடுச்சா? இப்போ நம்மளுக்கு அந்த கட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர்லேயே நம்மளுக்கு 2 பேப்பர் வந்துருக்கு இல்லையா? ஸோ இதை வச்சு தான் நம்ம நெயில் செய்யணும். நெயில் ஆல்ரெடி நம்ம செஞ்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை காசு கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது நான் கம் போட்டு ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நல்லா அந்த ஈரம்லாம் தெரிஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் காஞ்சோடனே அதெல்லாம் தெரியாமல் போயிடும். வரையும் போது கொஞ்சம் நல்லா காய விட்டு வரைங்க. ஓகேவா? இப்போ நம்ம வரையலாம். ஃபஸ்ட்டு வரையும் போது நான் ஒழுங்காகவே வரையில. அது ஷார்ப்பாகவே இல்லை இந்த பென்சில். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஷார்ப் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மொட்டையாக இருக்குது, நல்லாவே இல்லை. அதனால் நான் ஷார்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ப் பண்ணுறத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் ஷார்ப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நல்லாயிருக்கு. இப்போ நான் அந்த வரையறதுலாம் அவ்வளோவா நல்லா இல்லை. நான் ஏனோ தானம் தான் வரைஞ்சேன். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இது ஆனால் வரையறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவ்வளோ வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இதில் 50லாம் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருந்தேன். 50லாம் இல்லை, 26 என்னமோ தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வரையறதுக்குள்ளே எனக்கு பெருசாக நிறைய லாங் நெயில்ஸ் அந்த மாதிரிலாம் வரைஞ்சிருக்கேன். நான் இது எனக்கு யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படி வரையலாம்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த மாதிரிலாம் வரைய தோணுச்சு. ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது நீங்கள் நல்லா வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ண போகிறேன். நான் கட் பண்ணுறதுக்கு செம்மையாக கை வலிச்சிச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் தப்பாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் கரெக்டாக கட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் இந்த மாதிரிலாம் கட் பண்ணி பண்ணுறேன் நான். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அது செம்மையாக கை வலிச்சிச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டெல்லாம் கூட எடுத்துகிட்டு நான் செம்மையாக கை வலிச்சிச்சு எனக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கையிலலாம் என்னமோ ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருந்தேன். அந்த சிசர்னால தான் அந்த மாதிரி. ஓகே, இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னமும் ரொம்ப நேரம் கட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் நான். ஸோ இதெல்லாம் 16x ஸ்பீடில் வச்சுருக்கேன் நான். ஓகேவா? பாருங்கள், இந்த குப்பை தான் இருக்கா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இனிமேல் தான் ஃபேக் நெயில்ஸே வரப்போகுது.
இந்த குப்பையை நான் போட்டுட்டு வந்துடுறேன். ஓகே, இந்த இதெல்லாம் எடுத்தாச்சா. இப்போ வந்து இது பாருங்கள், இவ்வளோ வந்து செஞ்சுருக்கேன். எவ்வளோ எண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 28 என்னமோ தான் வந்துச்சு, 26 28 தான் வந்துச்சு. ஸோ இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம நெயில் அதெல்லாம் வந்து எழுதணும்ல. ஸோ இது ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, நான் அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் எழுதிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இது நம்ம வெறுமா அப்படியே அது மேலே ஒட்டினா சுத்தமாக நல்லா இருக்காது. அதனால தான் நான் வந்து ஒரு அந்த கட் பண்ண பேப்பர்லேயே திருப்பி வந்துச்சு கொஞ்சோண்டு, அதில் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து அது மேலே நான் கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இது ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது, சுத்தமாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அது மேலே நான் வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன்னா இப்போ வந்து அதுக்கடுத்து வந்து அது மேலே வந்து கொஞ்சம் கலர்லாம் இது பண்ணிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை வந்து நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அந்த பன்னி கேட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வரையலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை, சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் நான் வந்து ஹார்ட்டாக வரைஞ்சி அதுக்கப்புறம் நல்லாவே இல்லையா. ஸோ அதனால் ஹார்ட் மாதிரி அப்புறமா வரைஞ்சிட்டேன் நான். ஓகே, இதெல்லாம் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்கும். ஓகேவா. இதை வந்து நான் ஒட்டிட்டேன். அப்புறமா டோரேமான் வரையலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இப்படி தான் வந்துருக்கு. ரொம்ப மோசமாக இருக்குது, பட் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த டோரேமான்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தான். நெயில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு அதில் ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த பன்னிலாம் வந்து வரையுது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், எனக்கு தெரியல. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இத்தனை நெயில்ஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து கலர் அடிக்கணும் அப்படின்னாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 31 மினிட்ஸோ என்னமோ சொல்லி காமிச்சிருந்துச்சு. நான் தான் வந்து ஃபுல் ஸ்பீட்லாம் வச்சு 16x வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு கலர் அடிக்கலாம் சுத்தமாக பிடிக்கல. ஒரு 31 மினிட்ஸ்லாம் கிடையாது, அதுக்கு மேலேயே ஆச்சு. ஏன்னா வந்து என்னால் அவ்வளோவா இது பண்ண முடியல. கலர் அடித்தா ஒரு மாதிரி தெரியுது, அது வேறு. அதனால் நான் விட்டுட்டேன், பாதியிலே விட்டுட்டேன். நீங்கள் வேணால் அடிச்சுக்கோங்க, நான் வந்து அடிக்கல கலர்லாம். நான் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். இதுவே ரொம்ப ரொம்ப ஓவராக ரொம்ப நேரம் பண்ணுறேன் நான். ஓகே, ப்ளூ கலர் அடிச்சாச்சு. இதை வந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்குது எனக்கு கொஞ்சம். நான் வெறும் ப்ளூ கலர் அப்புறம் எல்லோ கலர் மட்டும்தான் அடித்தேன் நான். ஸோ இப்படி தான் இருக்குது. இது நம்ம ஃபுல்லாக செஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வந்து இதை நான் வந்து ஒட்டிட்டு வந்து நான் காமிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே டேப்லாம் வந்து ஒட்டியிருக்கேன். அது கொஞ்சம் விரிஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வந்து டேப்லாம் கொஞ்சம் ஒட்டிட்டு அதெல்லாம் அவுத்து முடிச்சிட்டேன். இங்கே ஒரு டேப் போட்டிருக்கேன், இங்கே ஒரு டேப் போட்டிருக்கேன், அப்புறம் இங்கே ஒரு டேப் போட்டிருக்கேன். இதையும் நான் வந்து பிரிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, பிரிச்சாச்சா. இப்போ வந்து நான் வந்து அந்த பக்கம் வந்து ஒட்டியிருக்கேன், நான் கம் போட்டே வந்து ஒட்டி வச்சுருக்கேன் நான். ஸோ இப்படி தான் இருக்குது. நான் வந்து எல்லாம் டபுள் சைட் டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் நான். இதை வந்து நீங்கள் கலர் அடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அந்த கலர்லாம் அடிக்கல. ஓகேவா. ஓகே, பாய்.